என் பேர் சரோஜினி சுப்ரமணியன். நான் ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூஷன் வந்து தமிழ்நாடு ஹவுசிங் ஃபெடரேஷன். உட்காந்துக்கிட்டே தான் வேலை செய்யணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸபிள் ஜாப் எனக்கு. நான் வந்து ஆக்சுவலாக கால் வலி கை வலிக்காக தான் முட்டி முழங்கால்லாம் சரியில்லை, சுகர் ரொம்ப ஹையாக இருந்ததுன்ட்டு சார்கிட்ட வந்தேன். சார்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் அவர்கிட்ட உட்காந்துருக்கும்போது அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு. யாராலையும் படிக்க முடியும், நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வாங்கம்மான்னு சொன்னார். சார் வந்து எனக்கு இந்த முதல்ல இந்த வரும்போது எனக்கு இந்த டேப்லெட்டை கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க, இதில் வந்து உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா நீங்கள் அப்புறமா இது பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. நான் அவர் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட்டேன். எனக்கு அது நல்ல எனர்ஜியாக இருந்தது. என் கை கால் வலியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அந்த சார்கிட்ட வந்து கண்டிப்பாக நான் இது படிக்கணும் அப்படின்ட்டு வந்தேன். சார் எனக்கெலாம் வந்து எப்படி சொல்லணுன்னா, என்னை மாதிரி ஒன்றுமே தெரியாது, சயின்ஸுங்கிறத ஒன்றும் தெரியாது, எனக்கு உடல் கூரை பற்றியும் தெரியாது. ஆனால் அவர் எனக்கு பொறுமையாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா எடுத்தாங்க. அந்த டீச்சர்ஸ் எல்லாம் நான் ரொம்ப நன்றி. அவங்க கொடுத்த பாடங்கள் எனக்கு நல்ல இதுவாக இருந்தது. இது ஆஃபீஸில் நான் வந்து 2 பேருக்கு, ஒருத்தருக்கு வந்து கை, ஒரு பையன் சின்ன பையன்தான், அவன் ஓஏவாக இருக்கான். அவன் கை வந்து வரல, அவன் கை வந்து தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் வந்து அவனுக்கு அக்குபஞ்சர் அப்போ படிச்சுட்டு இருந்தது, நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணின ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே அவனுக்கு அந்த கை சரியாக போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் சொன்னதை வச்சு என்கிட்ட 4 பேர் வந்தாங்க, நீங்கள் வந்து பண்ணுறீங்களான்னு. அதே மாதிரி ஆஃபீஸ் கொலீகும் சார்கிட்ட வந்தார். அவருக்கும் இந்த அஸ்ட்ரா லைஃப் கொடுத்தேன். அவரும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இப்போ அவருக்கு அந்த இதுவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிட்டார். ஆனால் அவர் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாரு. டேப்லெட் விலை ஜாஸ்தி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அவர். நான் சொன்னேன், இதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ செலவாகும், இந்த இது வந்து ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவரும் இதை வந்து ஃபாலோ பண்ணணுன்ட்டு தான் இது பண்ணிகிட்ருக்காரு. சார்கிட்டையும் நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் என்னால் தர முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கிறேன். அவரால் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது. அவரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு